தமிழ்நாடி வந்த இளைஞர்கள் என்ன வேண்டும் என கேட்ட துறவி, எனக்கு வாழ்வில் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கு, என்ன செய்வது என தெரியவில்லை என அழுதான். சரி நான் சொல்வதை செய்ய ஒரு பெட்டி சாவி முகவரியை கொடுத்து இதை பக்கத்து ஊரில் உள்ள ஒரு நபரிடம் சேர்த்து விடு, ஆனால் அதுவரை திறந்து பார்க்காத என சொல்லி அனுப்பினார். பிரச்சனைக்கு தீர்வு கேட்டால் வேலை வாங்குகிறாரே என யோசித்தபடி நடந்தான். அவன் சிறிது தூரம் சென்றதும் ஒரு மரத்தடியில் ஓய்வெடுத்தான். அப்போது பெட்டியில் என இருக்கும் எனவே குலுக்கி பார்த்தான். அதற்குள் ஏதோ நகர்வது போல் இருந்தது ஆர்வத்தில். அதை திறந்ததும் எலி ஒன்று வெளியே தாவி ஓடியது. அதில் பழைய தூணி வரை துண்டு இருந்தன. எவ்வளவு தானா என நொந்தபடி பெட்டியை குறிப்பிட்ட நபரிடம் சேர்த்த பின் துறவியிடம் வந்தான். ஞான திருஷ்டியால் நடந்ததை அறிந்த துறவி, என் பெட்டியை திறந்தாய் என கேட்டார். இல்ல சுவாமி, தெரியாதனமா இப்படி செஞ்சிட்டேன் என தலை குனிந்தான். பார்த்தாயா பிரச்சனை வெளியே இல்லவும் மனதில் தான் எனக்கு மனப்போற போக்கில் செல்வதால் தான் நீ பிரச்சனைக்கு ஆளாகிறாய். முதலில் மனதை கட்டுப்படுத்து என்றாராம் சுவாமி. தாங்கள் கூறுவது உண்மையே, இதை எப்படி கண்டுபிடித்தீர்கள் என கேட்டான். அவர் சிரித்துக் கொண்டே மனம் ஒரு குரங்கு எதை சொன்னாலும் அதற்கு நேர்மாறாகவே யோசிக்கும் விடா. முயற்சியாக மனதை கட்டுப்படுத்து, பிரச்சனை எல்லாம் ஓடிவிடும் என்றார் துறவி. என் துறவி என்றார் துறவி. என் துறவி என் துறவி யோசிக்கும் வீடு. என் துறவி என் துறவி என்றார் துறவி. என் துறவி என் துறவி யோசிக்கும் வீடு. ஏதோ நகர்வது போல் இது ஒன்று வெளியில் ஓய்வெடுத்தான். அப்போது எடுத்தான், அப்போது எடுத்தான், அப்போது பெட்டியில் இருக்கும் என அதை குலுக்கி பார்த்தான். அதற்குள் ஏதோ நகர்வது போல் இருந்தது ஆர்வத்தில். அதை திறந்ததும் எலி ஒன்று வெளியே தாவி ஓடியது. அது பழைய தூணி வரை துண்டு இருந்தன. எவ்வளவு தானா என நொந்தபடி பெட்டியை குறிப்பிட்ட நபரிடம் சேர்த்து பின் துறவியிடம் வந்தான். என திருஷ்டியால் நடந்ததை அறிந்த துறவி, என் பெட்டியை இருந்தாய் என கேட்டார். இல்ல சுவாமி, தெரியாதனமா இப்படி செஞ்சுட்டாய் என தலை குறித்தான். பார்த்தாயா பிரச்சனை வெளியே இல்லவும் மனதில் தான் இருக்கு, மனப்போறு போக்கில் செல்வதால் தான் நீ பிரச்சனைக்கு ஆளாகிறாய். முதலில் மனதை கட்டுப்படுத்து என்றாராம் சுவாமி. தாங்கள் கூறுவது உண்மையே, இதை எப்படி கண்டுபிடித்தீர்கள் என கேட்டான். அவர் சிரித்துக் கொண்டே மனம் ஒரு குரங்கு எதை சொன்னாலும் அதற்கு நேர்மாறாகவே யோசிக்கும் விடா. முயற்சியாக மனதை கட்டுப்படுத்து, பிரச்சனை எல்லாம் ஓடிவிடும் என்றார் துறவி.